ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து கார்த்திகை தீபம் வரப்போகுது. சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம போன வருஷமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். இருந்தாலும் இப்போ எண்ணெய் திட்டு ஏதாவது இருந்தால் எப்படி வாஷ் பண்ணுறது, எப்படி வந்து தீபம் வந்து அணையாமல் எரிய வைக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒழுகாமல் எப்படி நம்ம ஏற்றி வைக்கிறது, இதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. வந்து வாஷிங் லிக்விட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து விட்டுருக்கேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா வந்து ஒரு 1/2 hour வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து பின்னாடி வந்து நம்ம நெயில் பாலிஷோ அப்படி இல்லைன்னா அக்ரலிக் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, குழந்தைங்களாம் வந்து பெயிண்ட் அடிப்பாங்களே, அதை வந்து நம்ம அடித்து விட்டோம்னா ஆயில் வந்து ஒழுகாமல் இருக்கும். நம்ம தீபத்தை அழகாக ஏற்றி வைக்கலாம். பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்து ஸ்க்ரப் பண்ணி அப்படியே வந்து அலம்பி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த நெயில் பாலிஷை பின்னாடி அடிக்கலாம். போன தரம் அடித்தது அப்படியே இருக்குது பாருங்கள். எல்லாம் சூப்பராக தொடச்சி எடுத்து வச்சாச்சு. இது பாருங்கள், ஒரு 5 விளக்கு மட்டும் எடுத்துப்போம். 5 விளக்காவது தீபம் ஏற்றுறதுக்கு வாங்கணும்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பித்தளையில் விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். பித்தளையில் இதே மாதிரி விற்கிது. இது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வருஷம் வருஷம் நம்ம அந்த விளக்கை ஏற்றலாம். நம்ம ஒரு 5 விளக்காவது நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மட்டும் பண்ணாவே போதும். ஆனால் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணோம்னா வச்சுக்கோங்க, அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயும் வந்து கலர் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் தீபத்தை ஏற்றிடுவோம். விளக்கில் மஞ்சள் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. விளக்கில் ஆயில் வந்து விட்டுக்கலாம். கற்பூரத்தை நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு திரியிலையும் நம்ம வந்து இப்படி பூசி விட்டோம்னா ஈஸியாக கடகடன்னு ஏற்றிடலாம். கற்பூரத்தை பூசிட்டு கடகடன்னு ஏற்றிடலாம். அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் கிண்ணத்தில் ஆயில் விட்டு திரியை போட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரமாக ஏற்றிடலாம். அதே மாதிரி தீபம் வந்து காற்றுல அணையாமல் இருக்க பிஸ்லரி பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே தீபத்தை ஏற்றும் போது அது மேலே நம்ம வச்சிட்டோம்னா அணையாமல் தீபம் எரியும். அதே மாதிரி கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலையிலே வந்து விளக்கெல்லாம் தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நாம் வந்து ஏற்றும் போது அவ்வளோவா எண்ணெய் இழுக்காது. முன்னாள் வந்து யம தீபம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 5 தீபம் ஏற்றணும். திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு 27 தீபம் ஏற்றணும். அடுத்த நாள் கந்தராத்திர தீபம், அதில் வந்து எத்தனை தீபம் வேணால் நம்ம வந்து ஏற்றி வைக்கலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்களும் வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.